ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஸ்டில் ஹியர் அப்படிங்கிற ஒரு போமோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் பீப்புள் நம்ம வெள்ளைக்காரங்களுக்கு கீழே, அதாவது ஒயிட் பீப்புளுக்கு கீழே கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே நம்ம அடிமைப்பட்டிருந்தோமோ, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு வரைக்குமே ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆஃப்ரிக்கன் சைடில் போகிறீங்க அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா பிளாக் பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்கள, அதாவது கருப்பின மக்கள் பார்த்தோம் அப்படின்னா அடிமைப்பட்டு தான் இருக்காங்க ஒரு சில இடங்களில், ஒரு சில பகுதிகளில் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அது இன்றைய காலகட்டம்னு கிடையாது, கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டங்களில் பார்த்தோம்னா அவங்க ரொம்பவே வேதனைகளை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்ட நம்ம சொல்லணும்னா நம்மளுடைய ஆங்கிலேய ஆட்சியில் நம்ம எந்த அளவுக்கு துன்பப்படுத்தப்பட்டோமோ அது மாதிரி நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா கருப்பின மக்களை வெள்ளையின மக்கள் பார்த்தோம்னா நிறவெறின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்கள அவங்கள அடிமைப்படுத்தி வைக்கிறதும், எல்லா வேலைகளும் அவங்களே வச்சு செய்ய வைக்கிறதும், அவங்களுக்கு சரியான எஜுகேஷன் கொடுக்காம, சரியான வேலை வாய்ப்பு கொடுக்காம, சரியான சமமான உரிமைகள் கொடுக்காம, அவங்கள எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தப்படுவோமோ அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு அவங்கள வேற்றுமைப்படுத்தி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் அந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும். ஸோ வெள்ளையின மக்கள். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய ரைட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக நிறைய கவிதைகளை எழுதுவாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளையின மக்களுக்கு எதிராக ஒரு கருப்பின மக்கள் சைடில் ஒருத்தர் எழுதின ஒரு போயம் தான் இந்த ஸ்டில் ஹியர் அப்படிங்கிற ஒரு போயம். ஸோ என்ன தான் நீங்கள் அடிமைப்படுத்தினாலும் சரி, என்ன தான் எங்களை கொடுமைப்படுத்தினாலும் சரி, என்ன தான் எங்களை பல மக்களை கொன்று குவிச்சாலும் கூட பரவாயில்ல, நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்கிற விதமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டைட்டிலே இருக்கும், ஸ்டில் ஹியர். இன்னும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி, எங்கள் மக்கள் இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டைட்டிலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய நிலைத்தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு போம் தான் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம சம்மரியாக பார்க்க போகிறோம். இதை எழுதுனது ஜேம்ஸ் மெர்சர் லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன். அவர் நம்ம ஷார்ட்டாக லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இவர் பார்த்தோம்னா February 1, 1901, அதாவது 1901 பிறக்கிறாரு. அண்ட் இவர் May 22, 1967 இறந்துடுறாரு. அண்ட் அமெரிக்கன் பாய்ட் ஓகேங்களா. ஸோ இவர் அமெரிக்கன் பாய்ட்டாக இருந்திருக்காரு. சோசியல் ஆக்டிவிஸ்டாகவும், நாவலிஸ்டாகவும், பிளே ரைட்டாகவும், கலம்னிஸ்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஜோப்ளின் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் மிசோரியில் இவர் இருந்திருக்காரு. அண்டு ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் இன்னோவேட்டர்ஸ் ஆஃப் த லிட்ரரி ஆர்ட் ஃப்ரம் கால்டு ஜாஸ் பாய்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜாஸ் பாய்ட்ரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பாய்ட்ரியில் இன்னோவேட் பண்ணதில் ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களை சொல்லலாம். அண்ட் ஹர்க்ஸ் இஸ் அ பெஸ்ட் நவுன் அஸ் அ லீடர் ஆஃப் த ஹெர்லம் ரெனைசன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஹெர்லம் ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய காலகட்டத்தில் ஒரு குரூப் இருந்திருக்கு, ஒரு இயக்கம் இருந்திருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அவங்க இருந்திருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பின மக்களுடைய கலாச்சாரங்களையும் அவங்களுடைய திறமைகளையும் பறைசாற்ற விதமாக அந்த குரூப்பில் இருக்க ரைட்டர்ஸ் நிறைய கவிதைகளை எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த குரூப்பில் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் நவுன் லீடராக அவர் இருந்திருக்கார். அண்ட் ஹி ஃபேமஸ்லி ரோட் அபவுட் தி பீரியட் தட் தி நீக்ரோ வாஸ் இன் வேக் ஓகேங்களா. ஸோ தி நீக்ரோ வாஸ் இன் வேக் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் இவர் எழுதியிருப்பார். லேட்டரில் பார்த்தோம்னா விச் வாஸ் லேட்டர் பேராஃப்ரைஸ்டு அஸ் வென் ஹேர்லம் வாஸ் இன் வேக் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கு அது மாறி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதான் நம்ம ரைட்டரோட ஒரு ஷார்ட்டான ஒரு வியூ. அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா போமோட சம்மரியை பார்க்கலாம். ஸோ இந்த போயமுடைய டெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் பல பக்கம் தேடினதில் என்ன அப்படின்னா இந்த போமோடைய ஒரு 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 வடிவமைப்புன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா எழுதப்பட்ட விதம்னு வச்சுக்குவோம். ஸோ டோட்டலாக மிஸ்டேக்ஸ் தான் அதில் இருக்கும். ஒரு வேர்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி எழுதியிருக்க மாட்டார். ஒரு லைனே ஃபுல்லாக இருக்காது. நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இதில் பல தரப்பில் சொல்லப்படுது என்னென்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவருக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு தரப்பான கருத்து இருக்குது. ஸோ அதனால் அவர் அந்த இங்கிலீஷை அவமானப்படுத்தணுங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் கூட இதை எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், ஐ பீன் ஸ்கேர்டு அண்டு பேட்ரட் ஓகேங்களா. ஸோ இதில் ஐ அப்படிங்கிறது தனிப்பட்ட மனிதன், அந்த நரேட்டர் நம்ம ரைட்டரை குறிக்கும், ஒரு தனிப்பட்ட மனிதனை குறிக்கும்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் அந்த தனிப்பட்ட மனிதன்
ஒட்டுமொத்த கருப்பின மக்களுக்குமான சமுதாயத்தையே பேசுகிற மாதிரி, அந்த மக்களே பேசுகிற மாதிரி, அந்த ஒட்டுமொத்த மக்களுக்காக தாம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயம் வந்து எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐங்கிறத நீங்கள் வீணு கூட வச்சுக்கலாம். கருப்பின மக்கள் எல்லாரும் பேசுகிற மாதிரி ஐ பீன் ஸ்கேடு அண்டு பேட்ரர்டு. ஓகேங்களா? ஸோ அந்த கருப்பின மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேடு, அவங்கள அப்படியே பயமுறுத்துறது. நீ இங்கே போகக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இவங்கக்கிட்ட பேசக்கூடாது, இந்த வேலையை நீ செய்யக்கூடாது, நீ படிக்கக்கூடாது, நீ அப்படின்னு சொல்லி அவங்கள எவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவங்கள பயமுறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறது. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் இப்போ செங்கல் சூளையிலலாம் போய் அடிமைப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி அந்த கருப்பின மக்கள் வந்து பார்த்தோம்னா நிறைய தேயிலை காடுகள்லாம் வந்து கொத்தடிமையாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நம்ம கான்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா ஐ பீன் ஸ்கேடு. ஓகேங்களா? ஸோ அவங்கள அப்படியே பயமுறுத்துறது, அந்த வெள்ளையின மக்கள் வந்து அப்படி பயமுறுத்தி வைக்கிறாங்க. இதுக்கு இன்னும் எடுத்துக்காட்டு சொன்னால் இலங்கை, நம்ம தமிழர் இலங்கை இன படுகொலை இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் மக்களை வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அவங்கள வந்து அந்த ஏரியாவை விட்டு அகற்றணும், ஒழிக்கணும், அவங்கள நமக்கு அடிமையாக வச்சுருக்கணுங்கிறது தான் அந்த வெள்ளையின மக்கள் கான்செப்டாக இருக்கும். ஸோ ஐ ஹாவ் பீன் ஸ்கேடு அண்ட் பேட்ரர்னா அடிக்கிறது. பேட் அப்படின்னா வச்சுக்கோங்க. பேட்னா அடிக்கிறதுனா சாதாரணது கிடையாது, அப்படி வெளுன்னு வெளுக்கிறதுன்னு வச்சுங்க, அந்த மாதிரி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கருப்பின மக்களை வந்து எப்படி பார்த்தோன்னா பயமுறுத்துறதும் அடிக்கிறதுமான செயல்களை தான் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க, எப்போவுமே வந்து செய்கிறாங்க. மை ஹோப்ஸ் தி விண்ட் அண்ட் ஸ்கேட்டர்டு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்க அந்த பிளேஸில் வந்து பார்த்தோம்னா மை ஹோப்ஸ் அப்படின்னா அவருடைய நம்பிக்கை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த கருப்பின மக்களுடைய நம்பிக்கை. நம்ம இன்றைக்கி நல்லா இருப்போம், நாளைக்கு நல்லா இருப்போம், நம்ம இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சிரும், நாளைக்கு சுதந்திரம் கிடச்சிரும், நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறுவோம், நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பல நினைவுகளோடையும் பல கனவுகளோடையும் பல நம்பிக்கைகளோடையும் அந்த கருப்பின மக்கள் இருந்திருப்பாங்க. பட் அதையெல்லாம் வந்து ஒரு புயல் வந்து அடித்து அப்படியே ஸ்கேட்டர்டு அப்படின்னா செதறி போகிறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த வெள்ளையின மக்கள் வந்து அந்த கருப்பின மக்கள் அப்படியே அவங்களுடைய நம்பிக்கைகளையும் கனவுகளையும் அப்படியே தகர்த்து எறிகிறாங்க. அவங்கள எதையுமே செய்ய விடாமல் ஸ்கேட்டராக அப்படியே செதற விடுறது. ஸோ அப்படி வந்து அவங்கள வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸ்னோ ஹேஸ் ஃப்ரீஸ் மீ. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஹேஸ் ஃப்ரீஸ் மீ அண்ட் சன் ஹேஸ் பேக்டு மீ. பேக்குனா பேக்கரி அப்படின்னு நான் வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்னோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள அப்படியே வந்துட்டு பனி அடித்தா அப்படியே உறைஞ்சு போகிற மாதிரி அடிக்கிறது, வெயில் அடித்தா அப்படியே வெந்து போகிற மாதிரி வெயில் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய காலகட்டம், அவங்களுடைய சீசனும் இதில் வந்து கம்பேர் பண்ணலாம். அதே சமயத்தில் அவங்க கொடுக்குற வேலையும் இதில் வந்து கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த சூழ்நிலை எப்படின்னா பனி அடித்தா உறைஞ்சு போகிற மாதிரி இருக்கும், அதை வெயில் அடித்தா அவங்க அப்படியே வெயிலே வெந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பனி அடித்தாலும் வெயில் அடித்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலையிலேயே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்க கருப்பின மக்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் லுக்ஸ் லைக் பிட்வீன் தெம் தே டன் ட்ரை டு மேக் மீ. லுக்ஸ் லைக் பிட்வீன் தெம். ஓகேங்களா? ஸோ லுக்ஸ் லைக் பிட்வீன் தெம் அப்படின்னா நாங்களும் வந்து அவங்கள மாதிரி தான் இருக்கோம், பிட்வீன் தெம் அவங்கள மாதிரி தான் இருப்போம், அதே மனிதர்கள் தான், நிறம் மட்டும்தான் வேறு, அவங்கள மாதிரி தான் இருப்போம். பட்டு தே டன் ட்ரை டு மேக் மீ. அவங்க வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, எங்களை பார்த்து எங்ககிட்ட என்ன விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வெள்ளையின மக்கள் வந்துட்டு ஸ்டாப் லாகின். ஓகேங்களா? லாகிங் அதாவது எங்களுடைய புன்னகையை, எங்களுடைய சிரிப்பை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸ்டாப் லவ்விங். எங்களுடைய அக்கறையை, அன்பு செலுத்துகிற விதத்தை, நாங்கள் ஒருத்தர் விரும்புகிற விதத்தை, எங்கள் நாட்டை நேசிக்கிற விதத்தை, இதையெல்லாம் ஒழிக்கணும், இதையெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்டு ஃபைனலி ஸ்டாப் லிவிங். எங்களுடைய உயிர், எங்களுடைய வாழ்க்கை முறையை, எங்களுடைய ஒட்டுமொத்த சந்ததியும் வந்து நிறுத்தணும், உயிரை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 வேர்டை சொல்லியிருப்பார். ஸ்டாப் லாகிங் அண்டு ஸ்டாப் லவ்விங் அண்டு ஸ்டாப் லிவிங். ஒட்டுமொத்தமாக எங்களுடைய சிரிப்பையும், எங்களுடைய அன்பு அக்கறையையும், எங்களுடைய உயிரையும் கூட அவங்க வந்து ஃபைனலாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் ஐ டோன்ட் கேர். பட் ரைட்டர் சொல்கிறார், பட் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஐ எம் ஸ்டில் ஹியர். நான் இன்னமும் மேலும் இங்கேயே தான் இருப்பேன். நாங்கள் எப்போவுமே எங்களுடைய நாட்டை விட்டு போக மாட்டோம். இந்த மாதிரி எவ்வளோ கொடுமைகள் வந்தாலும் சரி, எங்களுடைய நாட்டை நாங்கள் விட்டு போக மாட்டோம். அண்ட் எங்களுக்கான உரிமையை பெறாமல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த போயம் வந்து அதோட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு போயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் நம்ம சேனல் வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.